Chennai Silks. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் இந்திய அணி குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாது என்று அவர் கணித்திருக்கிறார். 2026 T20 உலகக்கோப்பை தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி லீக் சுற்றில் ஒரு போட்டியில் கூட தோற்காமல் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற நெதர்லாந்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்றது. கடந்த 3 ICC தொடர்களாக இந்திய அணி தோல்வியே அடையாமல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை இன்னும் முழுமையான நிலைக்கு வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்து வருகிறது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற முகமது அமீரிடம் சூப்பர் 8 சுற்றில் ஏ பிரிவில் இருந்து எந்த 2 அணிகள் அரையிறுதிக்கு செல்லும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் என கூறியிருக்கிறார். இந்திய அணி கடைசி 4 இடங்களுக்குள் வராது என தெரிவித்திருக்கிறார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னவென்றால், பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியை தவிர மற்ற அனைத்து லீக் போட்டிகளிலும் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை பெரும் சரிவை சந்தித்ததாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். சூப்பர் 8 சுற்றில் போட்டிகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் என்பதால் அங்கு நிலவும் அழுத்தத்தை இந்திய வீரர்கள் சமாளிப்பது கடினம் என கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தற்போது விளையாடி வரும் விதத்தை பார்த்தால் அவர்களால் எந்த ஒரு வலுவான அணியையும் வீழ்த்த முடியும் என கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்திய அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா இந்த தொடரில் இதுவரை 3 போட்டிகளில் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தது இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என அமீர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அணி தனது சூப்பர் 8 பயணத்தை February 22 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அகமதாபாத்தில் தொடங்குகிறது. அதன் பிறகு February 26 சென்னையில் ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்கிறது. கடைசியாக March 1 கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் மோத உள்ளது. மற்றொரு பிரிவான பி பிரிவில் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் உள்ளன. இந்த பிரிவிலிருந்து பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய 2 அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் என்று அமீர் தெரிவித்துள்ளார். முகமது அமீரின் இந்த அதிரடியான கணிப்பு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்லாது எனவும் இந்தியாதான் அரையிறுதிக்கு செல்லும் என்றும் இந்திய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.